ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். கேரள மாநிலம் திருச்சூர் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 13 பேர் உயிரிழப்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். அன்புமணி தரப்பு வேட்பாளர்கள் ராமதாசின் புகைப்படத்தை பயன்படுத்த தடை. சென்னை உரிமைகள் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நாளை தொடக்கம். நாளை காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்கள் சொந்த ஊருக்கு சென்று வாக்களிக்க ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். போக்குவரத்து துறை அறிவிப்பு. ஈரானுடனான போர் நிறுத்தத்தை மேலும் நீடிப்பு. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். கேரள மாநிலம் திருச்சூர் பட்டாசு ஆலைகளில் ஏற்பட்ட தீ விபத்தில் 13 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலம் திருச்சூர் பூரம் விழாவை தொடர்ந்து முட்டத்திக்கோடு பகுதியில் பட்டாசுகள் பாதுகாக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் வெயிலின் தாக்கம் காரணமாக பட்டாசு குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் 13 பேர் உயிரிழந்த நிலையில் 40க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த துயர சம்பவம் வருத்தமளிப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில் கூறியிருப்பதாவது: கேரள மாநிலம் திருச்சூர் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் பல உயிர்கள் பலியானதை அறிந்த மிகுந்த வேதனையடைந்தேன். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருடன் எனது எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் துணை நிற்கின்றன. காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய நான் பிரார்த்திக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து வருத்தம் தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தள பதிவில், கேரள மாநிலம் திருச்சூர் பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் உயிர்கள் பலியான செய்தியை கேட்டு மிகுந்த வேதனை அடைந்தேன். தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிக்கிறேன். மேலும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என குறிப்பிட்டிருந்தார். விபத்து குறித்து கேரள முதல்வர் பினராயி விஜயன் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். இத்தொடர்பாக அவர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்திகள்: திருச்சூரில் பட்டாசு சேமிப்பு கிடங்கில் ஏற்பட்ட வெடிவிபத்து மிகுந்த வேதனை அளிப்பதாகவும், போர்க்கால அடிப்படையில் காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். இந்த துயர நேரத்தில் கேரளம் அவர்களுடன் துணை நிற்கும் என்று அவர் ஆறுதல் தெரிவித்தார். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உரிமையியல் நீதிமன்றம் அன்புமணி தரப்பு வேட்பாளர்கள் ராமதாசின் புகைப்படத்தை பயன்படுத்த தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. பாமகவில் தந்தை மகன் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக டாக்டர் ராமதாஸ் பாமகவின் பெயர், கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்க கோரியும், கட்சியின் தலைவராக தம்மை அறிவிக்க கோரியும் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு விசாரித்த உரிமையியல் நீதிமன்றம் ராமதாஸ் தொடர்ந்த இடைக்கால மனுக்களை தள்ளுபடி செய்தது. இந்த நிலையில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் சென்னை 13வது உரிமையியல் நீதிமன்றத்தில் புதிய வழக்கு ஒன்றை தொடர்ந்துள்ளார். அதில் அன்புமணி ராமதாஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் என்றும், தனக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும், பாமக தலைவராக சட்டவிரோதமாக அன்புமணி ராமதாஸ் நீடித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். சட்டசபை தேர்தல் பிரச்சாரங்களில் தனது புகைப்படத்தையோ தன் பெயரையோ அன்புமணி தரப்பு வேட்பாளர்கள் 18 பேரும் பயன்படுத்த தடை விதிக்க கோரி வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி தர்மபிரபு இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பின்பு அன்புமணி ராமதாஸ் தரப்பினர் பாமக நிறுவனர் ராமதாஸ் படங்களை பயன்படுத்த தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவு வரும் காலத்திற்கும் பொருந்தும் என்றும் வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை ஜூன் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதை முன்னிட்டு தமிழகத்தில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 4023 வேட்பாளர்கள் களத்தில் நிற்கின்றனர். இதில் திமுக, அதிமுக, நாம் தமிழர், தவிக என 4 முனை போட்டிகள் இத்தேர்தலில் களம் காண்கிறது. இந்த தேர்தலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூரில் தனது பிரச்சாரத்தை நிறைவு செய்தார்.
இதையடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மயிலாப்பூரிலும், தாவேக தலைவர் விஜய் நந்தனத்திலும் பிரச்சாரத்தை நிறைவு செய்தனர். இதைத் தொடர்ந்து தேர்தல் காலகட்டத்தில் பறக்கும் படையினரால் இதுவரை 1200 கோடி மதிப்புள்ள பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் உள்ள 75,064 வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டு நிறுவப்பட உள்ளன. இதன் பின்னர் தேர்தல் பணியாளர்களுக்கு இன்று இறுதிக்கட்ட பயிற்சி அளிக்கப்படுகிறது என்றும், பயிற்சி முடிந்ததும் தேர்தல் பணிகளுக்கான உத்தரவு வழங்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாளை காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறும் என்றும், வாக்குப்பதிவு தொடங்க 1 மணி நேரத்திற்கு முன்பாக மாதிரி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் கூறியுள்ளது. ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் உள்ளேயும் வெளியேயும் சிசிடிவி வைக்கப்பட்டிருக்கும் என்று, வாக்குப்பதிவை நேரடியாக கண்காணிக்க 3 வகை கட்டுப்பாடு அறைகளை தேர்தல் கமிஷன் அமைத்துள்ளது. இதைத் தொடர்ந்து தலைமை தேர்தல் அதிகாரியின் கட்டுப்பாட்டில் சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது தளத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்கள் சொந்த ஊருக்கு சென்று வாக்களிக்க ஏதுவாக மொத்தம் 11,323 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்கள் சொந்த ஊருக்கு சென்று வாக்களிக்க ஏதுவாக மொத்தம் 11,323 பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக போக்குவரத்து துறை அரசு முதன்மை செயலாளர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் 2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு ஏப்ரல் 21 முதல் 23ஆம் தேதி பிற்பகல் வரை சென்னையிலிருந்து தினசரி இயக்கக்கூடிய 2092 பேருந்துகளுடன் 6,234 சிறப்பு பேருந்துகள் 3 நாட்களுக்கும் சேர்த்து மொத்தமாக 11,323 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம், திருச்சி, திருவண்ணாமலை, மதுரை, தூத்துக்குடி, செங்கோட்டை, திருநெல்வேலி, சேலம், கோயம்புத்தூர், கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூர் மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் இயக்கப்படும் என கூறியுள்ளது. கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து கிழக்கு கடற்கரை, காஞ்சிபுரம், வேலூர், பெங்களூர் மற்றும் திருத்தணி மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் இயக்கப்படும் என்று, மாதாவரம் பேருந்து நிலையத்திலிருந்து பொன்னேரி, ஊத்துக்கோட்டை மற்றும் ஆந்திர மாநில மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் மற்றும் வழக்கமாக இயக்கப்படும் திருச்சி, சேலம், கும்பகோணம் மற்றும் திருவண்ணாமலை பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் இயக்கம் குறித்து அறிந்து கொள்வதற்கும் முன்பதிவு செய்து கொள்ளவும் TNSTC இணையதளம் மற்றும் செயலிகள் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஈரானுடனான போர் நிறுத்தத்தை மேலும் நீடிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள வெள்ளை மாளிகையில் அதிபர் டொனால்டு டிரம்ப் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது பேசிய அவர், பாகிஸ்தானின் கோரிக்கையின் அடிப்படையில் ஈரானுடனான போர் நிறுத்தத்தை மேலும் நீடிப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து ஈரான் ஒருங்கிணைந்த அமைதி திட்டத்தை முன்வைக்கும் வரை கால அவகாசம் வழங்கப்படுவதாக கூறினார். மேலும் அமெரிக்காவின் தாக்குதல் ஒத்திவைக்கப்பட்டாலும் ஈரானிய துறைமுகங்களை முற்றுகையிடுவது தொடரும் என்று எச்சரிக்கை விடுத்தார். பழனி தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவிபேட் கருவிகள், படிவங்கள், மை மற்றும் இதர எழுதுப் பொருட்கள் அடங்கிய தேர்தல் தளவாட பெட்டிகளை தயார் செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் வாக்குச்சாவடிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய இறுதிக்கட்ட தேர்தல் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இதில் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்கள் எந்தவித சிரமமின்றி தங்களது வாக்குகளை பதிவு செய்ய தேர்தல் ஆணையம் பல்வேறு சிறப்பு வசதிகளை செய்துள்ளது. பழனி தொகுதியில் 100க்கும் மேற்பட்ட புதிய மாற்றுத்திறனாளி சக்கர நாற்காலிகள் பிரித்து தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இவை அந்தந்த பகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாகனங்கள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதனுடன் வாக்குப்பதிவின் பொழுது பயன்படுத்தப்படும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவிபேட் கருவிகள், படிவங்கள், மை மற்றும் இதர எழுதுப் பொருட்கள் அடங்கிய தேர்தல் தளவாட பெட்டிகளை தயார் செய்யும் பணியும் பழனிசார் ஆட்சி அலுவலகம் மற்றும் வட்டாட்சி அலுவலகங்களில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அமைதியான முறையில் வாக்குப்பதிவு போது அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்த நிலையில் தமிழக தேர்தல் விதிமுறைகளின்படி விழுப்புரம் உட்பட தமிழகம் முழுவதும் விடுதிகளில் தங்கியுள்ள வெளியூர் நபர்களை காவல்துறையினர் வெளியேற்றி வருகின்றனர்.
தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ள நிலையில் அனைத்துக் கட்சி வேட்பாளர்களின் தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவு பெற்றது. தமிழக தேர்தல் விதிமுறைகளின்படி பிரச்சாரம் நிறைவடைந்த பிறகு தேவையற்ற அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டு விடுதிகளில் தங்கியுள்ள வெளியூர் நபர்களை போலீசார் தீவிரமாக வெளியேற்றி வருகின்றனர். விழுப்புரத்தில் உள்ள தனியார் தங்கும் விடுதிகளில் சோதனை நடத்திய காவல்துறையினர் தொகுதிக்கு சம்பந்தமில்லாத வெளிமாநிலத்தவர் மற்றும் வெளிமாவட்ட நபர்களின் அடையாள சான்றிதழ்களை சரிபார்த்தவர்களை வெளியேற அறிவுறுத்தி வருகின்றனர். தேர்தல் நாட்களில் உள்ளூர் அமைதியை பேணவே இத்தகைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மாநிலம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பழனியில் உள்ள அனைத்து தனியார் விடுதிகளில் காவல்துறையினரும் தேர்தல் பறக்கும் படையினரும் தீவிர சோதனை பணியில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகரில் உள்ள அனைத்து தனியார் விடுதிகளில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தனஞ்சயன், காவல் ஆய்வாளர் மணிமாறன் ஆகியோர் தலைமையில் காவல்துறையினர் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை பணியில் ஈடுபட்டனர். இந்த சோதனை பணியின் பொழுது விடுதிகளில் தங்கியுள்ளவர்களின் அடையாள அட்டைகள் மற்றும் அவர்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டது. மேலும் விதிமுறைகளை மீறி தங்கும் விடுதிகளில் யாரேனும் இருந்தால் அவர்களை உடனடியாக வெளியேறுமாறு உத்தரவிட்டனர். இதனை மீறும் விடுதி உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தனர். மக்களின் பிரார்த்தனைகளும் ஆதரவும் இல்லாமல் கார் பந்தயத்தின் வெற்றி மேடைகள் அமையவில்லை என்று நடிகர் அஜித்குமார் தெரிவித்துள்ளார். நடிகர் அஜித்குமார் தனது சமூக வலைதள பக்கத்தில் பெல்ஜியத்தில் நடைபெற்ற கார் பந்தயத்தில் 2ஆம் இடம் பிடித்தது தொடர்பாக பதிவிட்டுள்ளார். அதில் மக்களின் உற்சாகத்தை உணர்வதாகவும் அவர்களின் பிரார்த்தனைகளும் ஆதரவும் இல்லாமல் இந்த வெற்றி மேடைகள் எதுவும் அமையவில்லை என்றும் தெரிவித்தார். மக்கள் அனைவருக்கும் நன்றி என்றும் இது தங்களின் எல்லைகளை விரிவுபடுத்த நிச்சயமாக ஊக்குவிக்கிறது என்று குறிப்பிட்டார். இதையடுத்து இந்திய தேசிய கொடியை ஏந்தியபடி அஜித்குமார் வெற்றி கோப்பையை உயர்த்தி காண்பித்து ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியதோடு இந்திய நாட்டிற்கு பெருமையை ஏற்படுத்தியுள்ளார். ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி டிம் குக் தனது பதவியிலிருந்து விலக உள்ளார். உலகின் முன்னணி மின்னணு சாதனங்கள் மற்றும் மென்பொருள் தயாரிப்பு நிறுவனமான ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி டிம் குக் தனது பதவியிலிருந்து விலகுகிறார். அவர் ஆகஸ்ட் மாதத்திற்குள் தலைமை செயல் அதிகாரி பதவியை ராஜினாமா செய்ய உள்ளார். இதையடுத்து செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் ஆப்பிள் நிறுவனத்தின் புதிய தலைமை செயல் அதிகாரியாக ஜான் டென்னர்ஸ் பதவியேற்க உள்ளார். டோனி தீவிர விக்கெட் கீப்பிங் பயிற்சியில் ஈடுபட்டு வருவதால் சென்னை அணி ரசிகர்கள் உற்சாகத்தில் உள்ளனர். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி காயம் காரணமாக நடப்பு தொடரில் ஒரு போட்டியிலும் கூட விளையாடவில்லை. இதனால் ரசிகர்கள் பலரும் ஏமாற்றமடைந்தனர். தொடர்ந்து காயத்திலிருந்து மீண்ட தோனி கடைசியாக நடந்த ஹைதராபாத் அணிக்கு எதிராக போட்டியிலே களமிறங்குவார் என்று சென்னை அணி நிர்வாகம் தெரிவித்தது. ஆனால் அன்றைய போட்டியில் விளையாடவில்லை. இது சென்னை ரசிகர்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் வருகின்ற 23ஆம் தேதி மும்பை அணிக்கு எதிராக நடைபெறவுள்ள முக்கியமான தொடர் போட்டியில் தோனி களமிறங்குவார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தோனி தீவிர விக்கெட் கீப்பிங் பயிற்சியில் ஈடுபட்ட வீடியோவை சென்னை அணியின் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. இதனால் சென்னை அணி ரசிகர்கள் உற்சாகத்தில் உள்ளனர். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 31வது போட்டியில் டெல்லியை 47 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய ஹைதராபாத் அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. ஹைதராபாத்தில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 31வது போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற டெல்லி அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த ஹைதராபாத் அணி 20 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 242 ரன்கள் எடுத்தது. இதில் மிகவும் அதிரடியாக விளையாடிய அபிஷேக் சர்மா 135 ரன்கள் எடுத்து அசத்தினார். இதையடுத்து 243 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய டெல்லி அணி 20 ஓவர் முடிவில் 9 விக்கெட் இழப்புக்கு 195 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் ஹைதராபாத் அணி 47 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. வருகின்ற 27ஆம் தேதி அன்று தஞ்சாவூரில் உள்ளூர் விடுமுறை என மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் கோவிலில் வருகின்ற 27ஆம் தேதி சித்திரை தேர் திருவிழா நடைபெறுகிறது. இதையொட்டி தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை என மாவட்ட நிர்வாகம் சார்பில் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த உள்ளூர் விடுமுறை நாளுக்கு பதிலாக வருகின்ற மே மாதம் 9ஆம் தேதியன்று பணி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே பிரசித்தி பெற்ற பட்டாரத்து சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயத்தில் காவடி ஊர்வலம் மிக சிறப்பாக நடைபெற்றது. கேரள மாநிலம் பாம்பனங்கோடு அருகே பிரசித்தி பெற்ற பட்டாரத்து சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயத்தில் திருவிழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான காவடி ஊர்வலம் மேலாங்கோடு முத்துமாரியம்மன் ஆலயத்திலிருந்து துவங்கி பட்டாயிரத்து ஆலயம் வந்தடைந்தது. இந்த ஊர்வலத்தில் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் அழகு குத்தியும் பறவை காவடி எடுத்தும் தேர் காவடி எடுத்தும் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். இவ்விழாவில் தமிழக கேரளாவை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேர்தல் பணிகள் 3,40,000 அரசு ஊழியர்களும் 326 தேர்தல் பார்வையாளர்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளார். இதில் பிரச்சாரம் ஓய்ந்த நிலைகள் ஏப்ரல் 23 வாக்குப்பதிவு முடியும் வரை கட்டுப்பாடுகள் நடைமுறையில் இருக்கும் என தெரிவித்தார். சமூக வலைதளங்களை கண்காணிக்க சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. தொடர்ந்து 75,064 வாக்குச்சாவடி மையங்களை கண்காணிக்க கட்டுப்பாடு அறை அமைக்கப்பட்டுள்ளன என்றும் கூறினார். மேலும் தேர்தல் பணிகள் 3,40,000 அரசு ஊழியர்களும் 326 தேர்தல் பார்வையாளர்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்தார். கோவையில் உள்ள தனியார் கலை அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்லூரிகள் மாணவர்களின் தொழில்நுட்ப திறன்களை மேம்படுத்தும் நோக்கில் கோட்ஸ்டாம்ப் 2026 நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவையில் உள்ள தனியார் கலை அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்லூரிகள் +2 மாணவர்களின் தொழில்நுட்ப திறன்களை மேம்படுத்தும் நோக்கில் கோட்ஸ்டாம்ப் 2026 என்னும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் தொடக்க நாளில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கீதா கலந்து கொண்டு இத்தகைய நிகழ்ச்சிகள் மாணவர்களின் எதிர்கால தொழில் வாய்ப்புகளை உயர்த்துவதோடு உலகின் தன்னம்பிக்கையுடன் முன்னேற்ற உதவும் என வலியுறுத்தி மாணவர்களை ஊக்குவித்தார். இந்நிகழ்ச்சியில் கணினி அறிவியல் புல முதன்மையர் முனைவர் ரஞ்சிதா குமாரி, முதுகலை தரவு அறிவியல் துறை தலைவர் முனைவர் சித்ரா 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களின் தொழில்நுட்ப திறன்களை வெளிப்படுத்தினர். ஓமலூர் தொகுதியில் அமைக்கப்பட்டுள்ள 34 மண்டல தேர்தல் அலுவலர்களுக்கான 34 கார்களில் GPS கருவிகள் பொருத்தப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் தொகுதியில் அமைக்கப்பட்டுள்ள 34 மண்டல தேர்தல் அலுவலர்களுக்கான 34 கார்களில் GPS கருவிகள் பொருத்தப்பட்டு அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டன. இதன் மூலம் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்படுவதை மாவட்ட தேர்தல் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து நேரடியாக கண்காணிக்கப்படுகிறது. இதில் தற்பொழுது வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான பொருட்களை கொண்டு செல்லும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றன. 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியின் சிறந்த பேட்டர்கள் தரவரிசையில் இந்திய வீராங்கனை ஷெபாலி வர்மா முன்னேறியுள்ளார். மகளிர் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியின் சிறந்த பேட்டர்கள் தரவரிசையை ICC வெளியிட்டுள்ளது. இதில் இந்திய வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா 3வது இடத்திலிருந்து 4வது இடத்திற்கு பின்தங்கியுள்ளார். ஆனால் மற்றொரு இந்திய வீராங்கனை ஷெபாலி வர்மா 2 இடங்கள் முன்னேறி 6வது இடத்தை பிடித்துள்ளார். இவர் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது 20 ஓவர் போட்டியில் 38 பந்தில் 57 ரன்கள் சேர்த்தார். இதனால் தரவரிசையில் முன்னேற்றம் கண்டுள்ளார். சென்னை அணியின் இளம் வீரர் ஆயுஷ் மாத்ரே காயம் காரணமாக தொடரில் இருந்து விலகுகிறார். IPL தொடரின் கடந்த 18ஆம் தேதி நடைபெற்ற போட்டிகள் சென்னை அணி ஹைதராபாத் அணியிடம் தோல்வியடைந்தது. இந்த போட்டியில் சென்னை அணியின் ஆயுஷ் மாத்ரேவிற்கு திடீரென தசைப்பிடிப்பு ஏற்பட்டது. மேலும் காயத்தின் தன்மை தீவிரமாக இருப்பதால் அவர் மீதமுள்ள போட்டிகளிலிருந்து விலக உள்ளார். இதுகுறித்து சென்னை அணி ஆயுஷ் மாத்ரே விரைவில் குணமடைய வாழ்த்துகிறோம் என தெரிவித்தது. இது சென்னை அணிக்கு மிக பின்னடைவாக கருதப்படுகிறது. திருத்தணி முருகன் கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் சித்திரை திருவிழாவை ஒட்டி கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றி வைத்து சித்திரை திருவிழாவை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் வளிமண்டல சுழற்சி காரணமாக இன்று கோவை, நீலகிரி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது.
அதைத் தொடர்ந்து 9 மாவட்டங்களில் இன்று இரவு 10 மணி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அதன்படி கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரள மாநிலம் திருச்சூர் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 13 பேர் உயிரிழப்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். அன்புமணி தரப்பு வேட்பாளர்கள் ராமதாசின் புகைப்படத்தை பயன்படுத்த தடை. சென்னை உரிமைகள் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நாளை தொடக்கம். நாளை காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்கள் சொந்த ஊருக்கு சென்று வாக்களிக்க ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். போக்குவரத்து துறை அறிவிப்பு. ஈரானுடனான போர் நிறுத்தத்தை மேலும் நீடிப்பு. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.